ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1116 ஆரம்பிக்கிறது. சரிதம் கேட்ட பலன். ஒரு புண்ணிய சரித்திரம் கேட்டால் என்ன பலன் என்ற முடிவில் பலஸ்ருதி சொல்வார்கள். ஆச்சாரிய சரித்திரம் கேட்டதன் பலன் நமக்கே நன்றாக தெரியும். எப்பவும் ஏதாவது அழுக்கப்பட்டு கொள்கிற மனசு அவர் சரித்திர சிரவணத்தில் நிர்மலமாக இருந்தது. அவருடைய சாந்தம் பிரேமை எல்லாம் நம் மனசிலேயும் கொஞ்சம் டால் அடித்து கொண்டே இருந்தது. சரித்திர பலன் என்பது சரித்திரம் நமக்கு அளித்த பலன் மட்டுமில்லை, அதை கேட்டதற்கு பலனாக நாம் என்ன பண்ணப் போகிறோம் என்பதும் தான். ஆச்சாரியாளுக்கு நாம் பண்ணக்கூடிய பிரதிபலன் எதுவுமே இல்லை. அவருக்கு எதுவும் வேண்டவும் வேண்டாம். அவர் எதை பிரதிபலனாக நினைப்பார் என்றால், சரித்திரம் கேட்கிற வரையில் நாம் நிர்மலமாக சாந்தமாக பிரேமையாக இருந்ததை எக்காலமும் அப்படியே இருக்கும் விதமாக ஸ்திரப்படுத்தி கொள்வதைத்தான். அப்படி ஆவதற்கு சாஸ்திரோக்தமான காரியம் எல்லாம் பண்ண வேண்டும். ஈஸ்வர பக்தி பண்ண வேண்டும். இதனால் மனசு நன்றாக சுத்தியாகி ஒன்றிலே நிற்க ஆரம்பித்த பின் ஞான விசாரத்துக்கு போகலாம். இப்பொழுது கர்மா பக்திகளை விடக்கூடாது. ஆனாலும் அத்வைதத்துக்குத்தானே அவர் முக்கியமாக வந்தார். அதை பற்றி பாவனையாகாத ஒரு நினைப்பு தினமும் 5 நிமிஷமாவது இல்லை 2 நிமிஷமாவது இருக்க வேண்டும். நான் அழுக்கே இல்லை, அழுகையும் பயமும் கோபமும் ஆசையும் போட்டு அழுக்கு பண்ணுகிற வஸ்து இல்லை. பரம நிர்மலமாக பிரசாந்தமாக இருக்கிற எதுவும் படாத அழுக்கு கரையே இல்லாத ஆகாசம் மாதிரி நான். என்னவோ இப்படி ஓயாமல் உழப்பறிந்து கொண்டிருந்தாலும் சும்மா இருக்கிற பரமசுகமே நான் என்று 2 நிமிஷம் நினைத்து கொண்டால் ஆச்சாரியால் ரொம்ப பிரீத்தியாகி விடுவார். இந்த பாவனை முற்றிலும் அனுபவமாவதற்கு அனுகிரகிப்பார். ஆச்சாரியால் என்று இல்லாவிட்டாலும் தமக்கு பதிலாக என்றைக்கும் இருக்கும்படியாக பக்தியாகவும் ஞானமாகவும் ஏராளமாக எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார். அவற்றில் கொஞ்சமாவது தினமும் அவசியம் பாராயணம் பண்ணினால் அவரையே நேரில் பார்க்கிற மாதிரி பக்தியும் வரும், ஞானமும் வரும். எத்தனையோ ஆச்சாரியார்கள் உண்டு. ஒருத்தர் சுவாமிக்கு சேவகனாக சதா கைங்கரியம் பண்ணி கொண்டிரு, அதுதான் மோட்சம் என்பார். இன்னொருத்தர் சூன்யமாக போய்விடுது, அதுதான் மோட்சம் என்பார். இன்னொருத்தர் ஸ்வர்க்கம் என்ற இன்பலோகத்துக்கு போய் எல்லா இந்திரிய சுகங்களும் யதேஷ்டமாக அனுபவித்து கொண்டிருது, அதுதான் மோட்சம் என்பார். இன்னொருத்தர் உனக்கு ரொம்ப பாபகர்மா இருக்கிறது, அதனால் உனக்கு மோட்சமே கிடையாது, நித்திய நரகம்தான் என்று கூட சொல்வார். ஆச்சாரியால்தான், அப்பா நீ இப்பவும் எப்பவும் மோட்சத்திலேயே இருந்து கொண்டிருப்பவன் தான். மாயையின் பிராந்தியில்தான் அது உனக்கு தெரியவில்லை. இந்த பிராந்திக்கு ஆளாவது மனசுதான். ஞானத்தினால் அதை அழித்து போட்டு விட்டாயானால் அப்பொழுது மோட்சானுபவம்தான். மோட்சத்திலே வேறே ஒரு சுவாமியிடம் நீ போகவில்லை. நீயேதான் சுவாமி, நீயேதான் பரமாத்மா என்றவர். பாபிகளுக்கு நித்திய நரகம் என்று அவர் சொல்லாதது மட்டுமில்லை, அவர்களுக்கும் உய்வு உண்டு என்று சொல்வதோடும் நிறுத்தி கொள்ளவில்லை. இதற்கெல்லாம் மேலே பாபி என்கிறவனும் பரமாத்மாவேதான் என்பதாக பதிதோத்தாரணத்தின் உச்சிக்கு போனவர் நம் ஆச்சாரியால். தம்முடைய அத்வைதத்தால் பதிதனையும் பரபிரமமாக்கிய ஆச்சாரியாலே போல பதித பாவனர் யாரும் இல்லை. கன்னட பாஷையில் மங்களம் குருசங்கரா என்று ஒரு பாட்டு இருக்கிறது. அதில் பாதகனு பரமாத்மனு மாடித்தே, பாதகனையும் பரமாத்மாவாக ஆக்கியவர் என்று வருகிறது. அப்படிப்பட்ட ஆச்சாரியாளுக்கு லோக மங்களகாரகரான சங்கரருக்கு நாமெல்லாம் மங்களம் ஜெயமங்கலம் சொல்லுவோம். ஜெய ஜெய சங்கரா என்று மங்கள கோஷம் போடுவோம். அவருடைய சுபநாமத்திற்கே ஜெயசப்தம் விசேஷமாக உரித்தானது. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், நம்முடைய தமிழ் தேசத்தின் மகா பெரியவர் ஒருவர் நாவுக்கு அரசர் என்று ஈஸ்வரனே பட்டம் கொடுத்த அப்பர் சுவாமிகள் சொல்லியிருப்பதன் பிரமாணத்தில்தான். அவர் திருவாரூர் திருத்தாண்டகம் ஒன்றில் என்ன சொல்கிறார் என்றால், நெஞ்சமே இப்படி வா எங்கிட்டே, நீ கொஞ்சம் கூட நிலை கொள்ளாமல் அலைந்தபடி இருக்கையே, நீ நிலையான ஸ்தானத்தை பெற ஆசைப்பட்டால் என்ன பண்ணணும் என்று சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளு. தினமும் விடுவதற்கு முந்தி சுவாமி கோவிலுக்கு போ, சந்நிதியை பெருக்கி முழுகு, சுவாமிக்கு புஷ்பஹாரம் சமர்ப்பணம் பண்ணு, வாக் புஷ்பத்தாலும் ஸ்தோத்திராலங்காரம் பண்ணு, வாயாரப்பாடு தலையார கும்பிடு, கூத்தாடு, சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் கங்கா ஜடாதரா என்றும் ஆதிப்பொருளே ஆரூரானே என்றும் அலறி கோஷம் போடு என்கிறார். சங்கரநாமாவோடு தான் ஜெயசப்தத்தை சேர்த்து சொல்லி அது போதாதென்று தமிழிலும் 1க்கு 2ஆக போற்றி போட்டிருக்கிறார். மாணிக்கவாசகர் அவர் ரொம்ப அத்வைதமாக சொன்னவர், மகா பெரியவர். அவரும் அந்தாதி கிரமத்தில் பாடியிருக்கிற திருச்சதகத்தில் ஒரு அடியே சங்கரா போற்றி போற்றி என்று முடித்துவிட்டு அடுத்த அடியும் சங்கரா போற்றி என்றே ஆரம்பித்திருக்கிறார். அப்பர் சுவாமிகள் ஜெய போற்றி போட்ட பாட்டு சொல்கிறேன்.
நிலை பெறுமா என்றெனுதியேல் நெஞ்சே நீவா, நித்தலுமெம் பிராணனுடைய கோவில் புக்கு, புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புலைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா ஜெயபோற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்று அலறு நில்லே. ஆச்சாரியாளுக்கு எப்பொழுதும் ஜெய ஜெய ஹர ஹர போட்டுக்கொண்டே இருப்போம். ஜெயசப்தம் நமக்கு ஆத்ம ஜெயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஹரசப்தம் தப்பை தீமையை எல்லாம் போக்கிவிடும். சங்கர சப்தமே ஷம்மாகிய நித்தியமங்கலத்தை செய்துவிடும். ஸ்ரீசங்கரமூர்த்தி ஸ்மரணமும் தான். நாம் எல்லோரும் நன்றாக ஒற்றுமையாக இருக்க அவருடைய ஸ்மரணையே போதும். நம பார்வதி பதையே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பெரிவாஜனம் பெரிவாஜனம் பெரிவாஜனம்.